அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டா? அப்படி எதிர்வினை உண்டு என்றால் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவது? நல்ல வினையும் தீய வினைக்கும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு வினையும், நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. அதாவது நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, என்ன செய்தீர்களோ அதற்கு எதிர்வினை உண்டு. இப்போ ஒரு பந்தை தூக்கி மேலே போடுறோம் அப்படின்னா அது எங்கே விழும்? திரும்பி புவியீர்ப்பு விசையாக கீழே தான் விழும். கீழே விழாது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் புவியீர்ப்பு விசையை பற்றி தெரியாத கூட்டம். இப்படி வள்ளுவனும் இதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை வள்ளுவன் தெளிவாக சொல்கிறான். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நல்வினை தீவினைன்னு இருக்குது. நீ எதை செய்கிறியோ அது பந்து போல் திரும்பி ஒன்று தான் அடையும். இப்போ நல்லது செய்யக்குள்ள நல்வினை வரும், கெடுதல் செய்யக்குள்ள கெட்ட வினை வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் மாறி மாறி வரக்குள்ள இப்போ பிறவி கடலை நான் என்ன பண்ணோம்? அறுக்கணும். அப்போ நல்லது அதிகமாக செஞ்சாலும் பிறவி கிடைக்கும். நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கிறதுக்காக அதை நம்ம அனுபவிக்கிறதுக்காக வருவோம். கெடுதல் செஞ்சாலும் அந்த கெட்டதை அனுபவிக்கிறதுக்காக திரும்பவும் வருவோம். அப்போ இதுக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு. இதுக்கு சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னக்குள்ள மகான்கள் சித்தர்கள்லாம் இதுக்கு தான் ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வழிமுறைக்கு பேர் தான் யோகம். இந்த யோகத்தில் எப்படி இந்த கர்மாங்கிறது பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இறைவன்கிறவன் சுழிமுனையில் இருக்கான். எப்படி இருக்கான்னா, பிரகாசமாக இருக்கிறான். அந்த தீவினையும் நல்வினையும் அந்த புருவ மத்தியில் வச்சு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் யோகம் என்று பொருள். இந்த யோகத்தினால் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்ட மாணிக்கவாசகரும் வள்ளலாரும் மற்ற மகான்களும் சிவானந்த பரமஹம்சரும் மற்ற சித்தர்களும் அந்த யோகத்தை பயன்படுத்தி கடைசியில் இந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ணி அந்த பெரிய நிலையான அந்த முக்தி நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவு